நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Jesus. We praise you and we glorify your name. Thank you for yet another evening, Father, to gather in your name and to worship you and to, Lord, listen to your word. We pray that, Lord, you will continue to break all barriers and continue to minister to us, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, இந்த பொன்னான நேரத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட வாய்ப்பு வசதிகளை கொடுத்திருக்கிறீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இதை காண்கிறவர்கள், ஆண்டவரே, பிறகாலே ஆண்டவரே பங்கெடுக்க போகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை, இந்த ஆராதனையை நீ பயன்படுத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ வல்லவர், பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் அறியாவதும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை நீ செய்வீர் என்று வார்த்தை சொல்லுகிறபடியே தேங்க்யூ ஜீசஸ். நீ செய்ய போகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. Come on, let's unite our hearts and hands in worship unto the Lord. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. Oh, magnify the Lord, for he is worthy to be praised. Oh, magnify the Lord, for he is worthy to be praised. Hosanna, blessed be the rock, blessed be the rock, blessed be the rock of our salvation. Hosanna, Jesus, you're the rock, Jesus, you're the rock of my salvation. Oh, உயர்த்துங்கள் தேவனை, துதிக்கு அவரை பார்த்தீர. ஓ, உயர்த்துங்கள் தேவனை, துதிக்கு அவரை பார்த்தீர. ஓசானா, இயேசுவே கன்மலை, இயேசுவே கன்மலை, இயேசுவே ரட்சிப்பின் கன்மலையே. ஓசானா, இயேசுவே கன்மலை, இயேசுவே கன்மலை, ஓங்கட்டும் துதி ரட்சிப்பின் கன்மலைக்கே. ஓ, உயர்த்துங்கள் தேவனை, அவரே துதிக்கு பாத்திரர். ஓ, உயர்த்துங்கள் தேவனை, அவரே துதிக்கு பாத்திரர். ஓசானா, இயேசுவே கன்மலை, இயேசுவே கன்மலை, இயேசுவே துதி ரட்சிப்பின் கன்மலையே. ஓசானா, Jesus is the rock, Jesus is the rock, Jesus is the rock of my salvation. Oh, magnify the Lord, for he is worthy to be praised. Oh, magnify the Lord, for he is worthy to be praised. Oh, magnify the Lord. Hallelujah. இயேசுவே ரட்சிப்பின் கன்மலையே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஓங்கட்டும் துதி ரட்சிப்பின் கன்மலைக்கே. ஹalleluya. எங்களை ரட்சித்தவர் நீர், தப்புவித்தவர் நீர், தப்புவிக்கிறவர் நீர், இனிமேலும் தப்புவித்து வழிநடத்த போகிறவரும் நீர்தான். எங்களை பின்தொடருகிற ஞான கன்மலை நீர்தான், ரட்சிப்பின் கன்மலை நீர்தான். ஹalleluya. Father, we worship you. You're the rock, you're my rock of salvation. We worship you, Lord. Hallelujah. Jesus, we praise you. அளிப்பார் தேவ கிருபை எங்கும் பெருக, தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருள் அகல, தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருள் அகல, தேவ ஒளி அடைந்தோம். நமது கால்கள் மான்களைப் போல
நடந்து ஓடி பாய்ந்திடவே. நமது கால்கள் மான்களைப் போல நடந்து ஓடி பாய்ந்திடவே. உயர்ஸ்தலத்தில் ஏற்றுகிறாரே உன்னதமா ஊழியத்தில். உயர்ஸ்தலத்தில் ஏற்றுகின்றாரே உன்னதமான ஊழியத்தில். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை காண்பிக்கிறார். மறு உத்தரவு கொடுக்கிறார். எப்படிப்பட்ட பதில் கொடுக்கிறார், எப்படிப்பட்ட மறு உத்தரவு கொடுக்கிறார்னு சொன்னால் புத்தி கெட்டாத காரியங்களை காண்பிக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கும் காட்டுவார். வரும் காலங்களிலும் புத்தி கெட்டாத விஷயங்களை தேவன் நமக்கு காண்பிப்பார், வெளிப்படுத்தி காண்பிப்பார். உங்களுடைய அனுபவங்களிலே நீங்கள் பெற உதவி செய்வார். மான் கால்களை கொடுப்பார். தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கு கால் சறுக்குகிறதே, வழுவி போகிறதே, நான் விசுவாசத்தில் நிற்க முடியுமா என்று நீ யோசித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உனக்கு மான் கால்களை கொடுக்கிறார். Hinds feet means you will have grip over your life. Thank you Jesus. Maybe today things are going out of control. The Holy Spirit tells you, I will give you hinds feet to climb over rocky terrain. கடினமான சூழ்நிலைகளை மிதித்து ஏற, கடினமான காலங்களை மிதித்து கடக்க, மேலே ஏறி போக hinds feet. Thank you Jesus. What a glorious God we serve. மான் கால்களை கொடுக்கிறார். இந்த மான் கால் என்பது கடினமான பாறைகள், கற்பாறைகளின் மேல் ஏறி போகும்பொழுது நழுவி விடாதபடிக்கு அதற்கு ஊன்றும் சக்தியை கொடுக்கிறது. அதே போலதான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அடுத்த லெவலுக்கு போவதற்கு முன்பதாக கடினமான கற்பாறைகளை கடக்க வேண்டியது இருக்கலாம். உயரமான இடங்களுக்கு நாம் போவதற்கு முன்பதாக மோசமான ஒரு பாதையின் வழியாய் போக நேரிடலாம். கல்லும் முள்ளும் நிறைந்த பாதைகளாய் இருக்கலாம். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உனக்கு மான் கால்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த பாடின பாடலை போல ஒருவேளை கடினமான சூழ்நிலைகளின் வழியாய் நீ கடந்து வந்து கொண்டிருக்கலாம். உன் பரமபிதா உன்னை தாங்கிக் கொள்ளுகிறார், ஏந்தி கொள்ளுகிறார், உனக்கு மான் கால்களை கொடுக்கிறார். இனி நீ வெற்றி நடை போடுவா. You will have grip over your life. You will not stumble, you will not slip, you will not slide, you will not fall down, but you will climb on to higher places in life. உன்னத ஸ்தலங்கள், உயர் ஸ்தலங்களின் மேல் நீ ஏறி போக கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா.
தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சுகம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துனியார் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துனியார் உயர்த்துவேன். சுகம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சுகம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீங்கள் பாடின வெற்றியை அறிக்கை செய்தது போல கர்த்தர் உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிரார்த்தனை அழிவுக்கு விலக்கி மீட்பார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய அன்பும் அவருடைய அநாதி தயவும் சுகம் கொடுப்பதுதான். ஆரோக்கிய குலைச்சலை உண்டாக்குகிறவர் தேவன் அல்ல. உயிரை எடுப்பவர் தேவன் அல்ல. சாகடிக்கிற தேவன் அல்ல. அவர் வாழ்வழிக்கிற தேவன், சுகம் தருகிற தேவன். ஹல்லேலூயா. அதனால தான் நாம் வார்த்தை சொல்லுகிறது, அவர் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த மாலை நேரத்திலும் உனக்கு வேண்டிய இடத்திலே அற்புதங்களை கத்து செய்வார். வேண்டிய இடத்திலே சுகத்தை தருவார். வேண்டிய இடத்திலே தேவன் ஆரோக்கியத்தை தருவார். பட்டு போன உன் வாழ்க்கை அழகான புஷ்பத்தை போல மலரப் போகிறது. பாலைவனமான உன் வாழ்க்கை அழகான சோலையை போல மாறப்போகிறது. தேங்க்யூ ஜீசஸ். மாறுதலையும் மாற்றங்களையும் தருகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். Wonderful Jesus, we worship you and we glorify you. Continue to minister to us, O Lord, from your word. உடைய வார்த்தையிலிருந்து மாலை நேரத்தில் எங்களோடு கூட நீர் இடைபடும். உடைய வார்த்தை வல்லமையோடும் அதிகாரத்தோடும் கடந்து வந்து நீ விரும்புகிற கிரியைகளை நிறைவேற்றும். எங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த மாலையில் மறுபடியுமாக இந்த நேரடி ஒளிபரப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மாலையிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஜீவனோடு பலத்தோடு கர்த்தர் சுகத்தோடு காத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நாள் காத்தவர் தொடர்ந்து நம்மை காத்து நடத்துவார். நேரடியாக நம்முடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்லலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திற்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Turn your Bibles, if you have, to the book Gospel of John chapter 6. The Gospel according to Saint John chapter 6 and verses 5 and 6. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். When Jesus then lifted up his eyes and saw a great company come unto him, he said unto Philip, Whence shall we buy bread that these may eat? And this he said to prove him, for he himself knew what he would do. For he himself knew what he would do. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே 5-6 வசனங்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். For he himself knew what he would do, yet he said this to prove him. அவனை சோதிக்கும்படி இப்படி தேவன் கேட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல என்று யாக்கோபின் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கெட்ட விஷயங்களை கொடுத்து, பாவத்தை கொடுத்து, சாபத்தை கொடுத்து, வியாதியை கொடுத்து, வறுமை தரித்திரத்தை, கடன் பிரச்சனையை கொடுத்து
சண்டை சச்சரவுகளை யுத்தங்களை கொடுத்து அவர் சோதிக்கிறவர் அல்ல. பொல்லாப்பான தீமையான ஒன்றையும் தேவன் கொடுத்து நம்மை சோதிக்கிறவர் அல்ல. ஆனால் அதே வேதாகமத்திலே நாம் பேதுரு நிருபத்தை எழுதும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறார், மிகுந்த விலையேற பெற்றது, பொன்னிலும் மிகவும் விலையேற பெற்ற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது ஏதோ அரிதான வினோதமான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கிறது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாமல், உங்களைப் போலவே உங்கள் சகோதரரும் சோதிக்கப்படுகிறார்கள். அந்த சோதனையின் முடிவு புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த மாலை நேரத்தில் நீங்கள் எவ்விதமான சோதனையின் வழியாய் கடந்து போகிறீர்களோ எனக்கு தெரியாது. என்ன கஷ்டம், இக்கட்டு, நெருக்கடியின் வழியாய் நீங்கள் கடந்து போகிறீர்களோ எனக்கு தெரியாது. ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கவலை, கஷ்டங்கள், இன்னல்கள், வேதனைகள், நோய்கள், மரணங்கள் இவையெல்லாம் தேவனால் உண்டாகிறவைகள் அல்ல. தேவன் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் நம்மிலே பரிபூர்ணப்படவும் வந்தார் என்று யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதனால அந்த ஃபவுண்டேஷனில் நீங்கள் முதலாவது அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும். இந்த திட அஸ்திபாரம் அநேகருக்குள் காணப்படாத நிமித்தமாக தான் சோதனைகள் வரும்பொழுது மிக லகுவாய் அவர்கள் மேற்கொள்ளப்படுகிறார்கள். இந்த மாலையிலே இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் குறித்த இந்த நடந்த சம்பவத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். என்ன பேச விரும்புகிறார்? இந்த மாலையிலே இந்த 6ஆம் வசனத்தை நான் மறுபடியும் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். For he himself knew what he would do. தாம் செய்ய போகிறதை இயேசு அறிந்திருந்தார். அப்படியானால் இந்த வார்த்தையிலிருந்து நேற்றைய தினத்திலே கர்த்தர் முழுவதும் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருந்தார். இந்த சம்பவமும் இதில் நடைபெற்ற விஷயங்களும் திரும்ப 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 தேவன் என்னோடு இடைப்பட்டு கொண்டிருந்தார். அதிலிருந்து பிறந்த செய்தியை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். What is God wanting to speak to you? He says, he wants to speak to you about overcoming crisis. That's going to be the title of this message. Overcoming crisis. நெருக்கடியை நெருக்குவோம் என்ற தலைப்பிலே தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நெருக்கடியை நாம நெருக்க போறோம். நெருக்கடி நம்மை நெருக்க வந்திருக்கலாம், ஆனால் நாம் நெருக்கடியை நெருக்கி அதை நம்முடைய வாழ்க்கையில இராதபடி அப்புறப்படுத்தும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை அதற்கென்று ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால ஆயத்தமாக இருங்க. இந்த வார்த்தையை கேட்ட பின்பு உங்கள் வாழ்க்கையில வருகிற எல்லா இன்னல்கள், இக்கட்டுகள், இடர்கள், எல்லா விதமான நெருக்கடிகள், உபத்திரவங்களையும் நாம் நெருக்க போகிறோம். அது நம்மை நெருக்காதபடி நாம் அதை நெருக்க போகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் சோதிக்கப்படுகிறீர்கள், ஏன் இந்த கஷ்டகாலம், ஏன் இந்த நெருக்கடியான காலம் என்பதற்கெல்லாம் நான் காரண காரியங்களை கண்டறிவோமேயானால் நேரம் அதற்கே செலவழிந்துவிடும். ஆனால் செய்தி அதுவல்ல. we are not going to camp, or we are not going to meditate on why we are tempted or what are the reasons for being tempted, for I have shared with you many a times about those things. So besides, today God wants to show you how to overcome a crisis. So we are going to concentrate on that. அதிலே நாம் கவனம் செலுத்த போகிறோம். இந்த 6ஆம் வசனத்தை வாசித்த பொழுது பல தடவை இதிலே நான் பேசியிருக்கிறேன். ஆனால் எனக்குள் ஒரு புதிய எண்ணத்தை தேவன் தோற்றுவித்தார். He asked பிலிப்புவை பார்த்து, பிலிப்புவே, இந்த திரளான ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, கூட்டம் முடிந்து விட்டது, இவர்களுக்கெல்லாம் நாம் ஆகாரம் கொடுக்க வேண்டும், எங்கே போய் ஆகாரம் வாங்கலாம் என்று கேட்கிறார். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர் ஏற்கனவே என்ன செய்ய போகிறேன் என்பதை ஏற்கனவே மனதில் திட்டம் பண்ணி வைத்திருந்தார், அறிந்திருந்தும் அப்படி கேட்டார். அப்படியானா இங்கே முதலாவது நான் பார்க்கிற எனக்கு தேவன் புலப்படுத்தின காண்பித்த விஷயம் என்னவென்று சொன்னார், he had a plan about how to deal with this crisis situation. How marvelous is that? இல்லையா? யோசிச்சு பாருங்க. இந்த இக்கட்டை, இந்த நெருக்கடியை எப்படி கையாண்டு மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு தேவன் அருமையான திட்டம் வைத்திருந்தார் என்பதை தான் இந்த யோவான் 6:6 சொல்லுகிறது. ஏனென்றால் திரும்ப திரும்ப அங்கே நான் வாசித்து காட்டுகிறேன், என்ன செய்ய போகிறேன் என்பதை குறித்து அவர் அறியாமல் இல்லை. இனிமேதான் பிளான் A பிளான் B போடணும்னு இல்லை, அவர் ஏற்கனவே அறிந்து வைத்திருந்தாலும். அப்போனா என்ன அர்த்தம்னா, இந்த சிச்சுவேஷன், இந்த கிரைசிஸை குறித்த, இந்த நெருக்கடியை குறித்த கையாள வேண்டிய முறை,
இதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று இயேசு தன் மனதிலே ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அதை கேட்கும் பொழுதே ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. ஏன் பிரதர்னு நீங்க கேட்டீங்கன்னா, நாம் இன்றைக்கு எல்லாம் இந்த உலகமே ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல தான் கடந்து போய் கொண்டிருக்கிறது என்பதை நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள், நானும் அறிந்திருக்கிறேன். We are all going through a crisis situation. But you know what is the good news? The good news is Jesus has a plan. Hallelujah. What a marvelous idea. நான் சொல்றேன், எல்லாத்தையும் விட்டுருங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க. இதை எப்படி கையாளணும் என்று இயேசு மனதிலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். Just believe. Don't care about unbelievers. விசுவாசிக்காதவங்களை பற்றி நாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. See, faith is a choice. விசுவாசம் என்பது it's a choice. நீ தான் தேர்ந்தெடுக்கணும். விசுவாசிப்பதும் விசுவாசிக்காமல் போவதும் உன்னுடைய தனிப்பட்ட விருப்பம். It's a choice. So if you make a choice to believe that Jesus has a plan, not only about the crisis situation, he has got a plan about your personal life. He's got a plan about your family life. He's got a plan about your money, your economic situation. He's got a plan about your health issues. He's got a plan about everything. God has a plan about everything. I firmly believe, and my heart is established on that truth. அந்த சத்தியத்தில், அந்த காரியத்தில் என்னுடைய மனம் மிக ஆழமாக இருக்கிறது. You can also make a choice. Don't bother about ungodly wicked people. துன்மார்க்கரை குறித்தும் விசுவாசியாதவர்களை குறித்தும் அது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும் என்று அவ்விசுவாச சந்தேக கணைகளை எழுப்புகிறவர்களை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேக் அ குட் சாய்ஸ் அபவுட் யோர் லைஃப். உன் வாழ்க்கையை குறித்து நீ நல்ல தீர்மானம் எடு. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். I firmly believe on the basis of the written word of God that Jesus has a plan. இன்னைக்கு எல்லாம் செய்திக்குள்ள போலனா கூட இந்த ஒரு வார்த்தையை ரிப்பீட் பண்றதே சந்தோஷமா இருக்கு. பாருங்க, இந்த உலகத்துல கூட ஒரு நல்ல தலைவன், ஒரு நல்ல மனுஷன் யாரா இருந்தாலும் ஒரு பிளான் இருக்குன்னு சொல்றவனை எல்லாருமே விரும்புவாங்க. ஒரு தலைவன் சொன்னா ஒரு பிளான் இருக்கணும். என்ன செய்ய போகிறேன் என்ற குறித்த ஒரு திட்டம் இருக்கணும். திட்டம் இல்லை, விஷன் இல்லைன்னா பிரயோஜனமே இல்லைங்க. ஆனால் நம்முடைய தலைவர், நம்முடைய லீடர், நம்முடைய சாம்பியன், நம்முடைய ஏக சக்கராதிபதியாகிய உயிர்த்தெழுந்த ரட்சகர் என் வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இந்த உலகம் கஷ்ட காலத்தின் வழியாய் கடந்து போகலாம். ஏசாயா என்ன தீர்க்க தரிசனம் சொன்னா, நமக்கு அந்த வாக்குதத்த வசனம் மனப்பாடமாய் தெரியும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவரட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளது ஆக்குவார். நீ வற்றாத ஊற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருப்பா. அப்படின்னா என்ன அர்த்தங்க? வறட்சியான கால சூழ்நிலைகள், கிரைசிஸ் சிச்சுவேஷன்லையும் கூட கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். அது மாத்திரமல்ல, உன்னை திருப்திப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். எலும்புனா என்ன? எலும்புன்னு சொல்லும் பொழுது கண்ணால் பார்க்க முடியாது. So in the Old Testament, bones mostly signify the inner person. நம்முடைய உள்ளான மனுஷனை, உன் எலும்புகளை கர்த்தர் என்னமாக்க போகிறாரா? திடப்படுத்த போகிறார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்க போகிறார். எலும்புகள் என்று சொல்லும் பொழுது சபையை காண்பிக்கிறது. அப்போ கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல கூட, நெருக்கடியான காலகட்டத்திலும் கூட சபையை தேவன் அற்புதமாய் வழிநடத்தி வெளியே கொண்டு வர தேவன் வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. I firmly believe that my Jesus has a plan about me, about my family, about my finances, about my ministry. Do you believe that? Again, I'm telling you, make a good choice. Faith is a choice. விசுவாசம் என்பது நீ தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய விஷயம். உனக்காக யாரும் தேர்ந்தெடுக்க முடியாது. நீ விசுவாசிக்கிறாயா? இயேசு பாருங்க, தன்னிடத்தில் வந்தவர்களுக்கெல்லாம் நேரடியாக அப்படியே அற்புதத்தை செய்யல. அவர் கேட்டார், நீ வந்திருக்கிறப்பா அதெல்லாம் ஓகே தான், ஆனால் நீ விசுவாசிக்கிறாயா? என்னால் முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாய். இன்றைக்கு you have to make the choice. No one else can make the choice for you. Say, open your mouth wherever you are and make a confession unto the Lord, saying, Lord, I make a choice that you have a plan concerning my life. என்னை குறித்து இந்த கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல சபையை நீ நினமுள்ளதாக்குவீர். விசுவாசிங்க. நீங்க தானே தேவ சபை, நான் தானே தேவ சபை. சபைன்னு சொல்றது கட்டடம் இல்லை,
அதுவல்ல, நீங்களும் நானும் தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், அவருடைய சபையாக இருக்கிறோம். மத்தரிசனமான சபை. இந்த கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல, வறட்சியான காலத்திலும் சபையை என்ன ஆக்குறாரா? நினமுள்ளதாக்குறார், ஃபேட் ஆக்குறார், ஃப்ளரிஷிங் ஆக்குறார். அந்த சபை எப்படி இருக்க போதான்? சுத்திலும் வளர்ச்சி. ஆனா சபை மாத்திரம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலவும் வற்றாத ஊற்றை போலவும் இருக்கும். வாட் அ வேர்ட் பிக்சர் இல்லையா? யோசிச்சு பாருங்க, என்ன அழகான ஒரு சித்திரத்தை வார்த்தையினால் தீட்டுகிறார் பாருங்க. பூந்தோட்டம் போல இருக்க போகுது, செழிப்பான கனி தரும் விருட்சங்கள் உள்ள ஒரு தோட்டம் போல சபை இருக்க போகிறது. இதெல்லாம் முடியுமா பிரதர்? சாத்தியமா பிரதர் நீங்க கேட்டீங்கன்னா, யாத்ராமத்தின் புஸ்தகத்தை நீங்க வீட்டில் உட்கார்ந்து முதல் 14 அதிகாரங்களை வாசித்து பாருங்க. இக்கட்டான கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல கோஷேன் என்கிற ஒரு இடத்துல, எகிப்தில் மத்தியிலே கோஷேன் என்கிற ஒரு இடத்துல தன்னுடைய பிள்ளைகள் யாக்கோபின் புத்திரரை தேவன் வைத்து அங்கே தேவன் அவர்களை செழிக்க பண்ணினார், பாதுகாத்தார், பராமரித்தார், போஷித்தார். Oh, I am excited about God's plan for my life. என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நம்புறீங்களா? எரேமியா 29:11 வேதம் சொல்லுகிற NIV டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அழகா இருக்குது. NIV, it says, I know the thoughts concerning you. I know the thoughts that I think toward you. Thoughts to prosper you, to give you an expected end ன்னு சொல்லி KJVல வாசிக்கிறானா. The NIV Bible says, I know the plans I have concerning you, plans of welfare and to prosper you. Hallelujah. என்ன பிளான் வச்சிருக்கிறாரு இல்லையா? ஒரு தேசத்தை ஆள வர ஒரு லீடர்னு சொன்னா இல்லை, என்ன பிளான் வச்சிருக்கிறார்? வெல்ஃபேர் மெஷர்ஸ் என்ன? நம்ம ஆண்டவர் தான் பெரிய லீடர், நம்ம தேவன் தான் பெரிய தலைவர், நம்ம ஆண்டவர் தான் சபையின் தலைவர் அவர் தான். அந்த தலைவர் சொல்றாரு பிளான்ஸ், வெல்ஃபேர் பிளான்ஸ் டு ப்ராஸ்பர் யூ. உன்னை செழிக்க வைக்க, உன்னை வாழ வைக்கும் திட்டங்கள் என்னிடத்தில் உண்டு. நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் கொடுக்கும்படி அறிந்திருக்கிறேன். பாருங்க, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். Jesus asked a question to Philip. Philip, where can we go and buy bread for all these people? இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் எங்கே போய் அப்பம் வாங்கலாம்னு கேட்கிறாரு. Philip also played along very well. He said, Lord, so even if we have money, even if we have 200 penny worth of money, it's not sufficient. சொல்றான், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருந்தா கூட இத்தனை ஆயிரம் ஜனங்களை போஷிக்க முடியாது. I think it's my personal opinion, when Jesus asked the question, Philip, where can we go and buy bread for all these people? What was Jesus expecting? It's imperative. Jesus expected Philip to say, Lord, Jesus, Master, you are Lord, you know what to do. ஆண்டவரே, நீர்தான் கர்த்தர், எனக்கு தெரியாது, என்ன செய்ய வேண்டும் என்று நீர் அறிந்திருக்கிறீர்னு அவன் சொல்லுவான் எதிர்பார்த்திருப்பார் இயேசு. நீங்க கேட்கலாம், how do you derive that? How do you come to that conclusion? I'll tell you. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கை குறித்து நாம் பல தடவை பார்த்திருக்கிறோம். அந்த உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு போய் தேவன் ஆவியிலே நிறுத்தினார். அவனை பார்த்து கேட்டார், எசேக்கியேலே, இந்த எலும்புகள் எல்லாம் பிழைக்குமா, உயிரடையுமா, சொல் என்று சொன்ன உடனே எசேக்கியேல் தீர்க்கதரிசி பிலிப்பை போல சொல்ல, ஆண்டவரே, இது எப்படி உயிரோட வரும்? ஒருவேளை காத்தடிக்குமா, ஒருவேளை அப்படியெல்லாம் அவன் கேட்கலங்க. Immediately his response was, Lord, I don't know. You know all things. இது பிழைக்குமா, உயிரடையுமாலாம் எனக்கு தெரியாது, நீர் அறிந்திருக்கிறீர். You know what that teaches me? It teaches me, it shows me that prophet Ezekiel exhibited humility, meekness. Humility and meekness go a long way in overcoming crisis. நெருக்கடியை நீ நெருக்கி பிழிந்து அதை உன் வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டுமேயானால் தாழ்மை அவசியம். பிலிப் சொல்றான், ஆண்டவரே, 200 வெள்ளி பணம் இருந்தா கூட பத்தாதுன்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் அவன்கிட்ட என்ன எதிர்பார்த்தார்? ஒரு தாழ்மையான ஒரு பிரதியுத்தரத்தை எதிர்பார்த்திருப்பார். அப்பா, எனக்கு தெரியல ஆண்டவரே, நீர் தானே எங்க எஜமா, நாங்கெல்லாம் உங்களுடைய சிஷ்யர்கள், நீர் சொல்லும் அப்படின்னு சொல்லணும்னு அவர் எதிர்பார்த்திருப்பார். எசேக்கியேல் அப்படிதான் சொன்னான், ஆண்டவரே, எனக்கு தெரியாது, இது பிழைக்குமா பிழைக்காதா எனக்கு தெரியாது. What does that show? It shows humility on the part of prophet Ezekiel. That is what the Lord expects from you. When the word comes to you this day about overcoming crisis, what is your mind telling? It's impossible. The news channels say it is impossible.
The World Healthcare Organization says this is impossible. Everybody says it is impossible. எல்லாரும் இது முடியாது, இது கிரைசிஸ் சிச்சுவேஷன் சொல்றாங்க, முடியாதுன்னு. Maybe your mind is saying so. What is God is expecting from you? God expects you to humble yourself, saying, Lord, I don't know. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்க, ஆனா உம்முடைய வார்த்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நீர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ், மெடிக்கல் டீம், ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்ஸ், எக்கனாமிஸ்ட்ஸ் and all the other people, presidents and prime ministers and leaders and who what not, everybody may have a plan, but I tell you, our Lord Jesus has a greater plan about you and me. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தேசாதிபதிகள் எல்லாரும் ஒரு திட்டத்தை வச்சிருக்கலாம், ஆனால் நம் தேவன் வைத்திருக்கிற திட்டத்திற்கு ஈடாகவே ஆகாது. What does the psalmist say? ஒரு சங்கீதத்தில் எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, Lord, your thoughts concerning me are too high and precious and wonderful. ஆண்டவரே, நீ என்னை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் அருமையானவைகள், உம்முடைய யோசனைகள் மகா உயரமானவைகள்னு சங்கீதக்காரன் சொல்றான். தமிழ்ல இங்கிலீஷ்ல எல்லாம் திட்டம் என்கிற வார்த்தைக்கு பதிலாக யோசனை, சிந்தனைன்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால வேதாகமத்தில் எங்கெல்லாம் அப்படி வருதோ நீங்க திட்டம்னு போட்டுக்கலாம் இல்லையா? இந்த மெசேஜ் ரொம்ப அருமையா இருக்கு, நான் விசுவாசிக்கிறேங்க. திட்டம் இருக்கு, ஆண்டவர் கையில ஒரு திட்டம் இருக்குங்க. எப்படி தம் சபையை செழிக்க பண்ணணும்னு ஆண்டவர் திட்டம் வச்சிருக்காரு. நீங்க கேட்கலாம், பிரதர் உங்களுக்கு அந்த திட்டம் தெரியுமா? எனக்கு தெரியாது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி போல நானும் சொல்லுகிறேன், எனக்கு தெரியாது. அப்ப என்னதான் உங்களுக்கு தெரியும்? இயேசுவிடத்தில் ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்ன திட்டம்னு தெரியாது. I don't know what plan he's got, but I know he's got a plan for the body of Christ, because he is the head of the church. சபையின் தலைவர் அவர் நமக்காய் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். So let us humble ourselves this evening, saying, Lord, thy will be done, thy will be done, thy kingdom come, thy will be done. ஆண்டவரே, உம் ராஜ்யம் என் வாழ்க்கையிலே வரட்டும், சித்தம் என் வாழ்க்கையிலே செய்யப்படும். Just humble yourself. Don't play along with God. Don't take God's word for granted. This is not some time of consolation. ஏதோ கொஞ்ச நேரம் உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காக பேசுகிறதுன்னு நினைச்சுக்காதீங்க. பொழுதுபோக்கல்ல இது. This is a time where your creator is speaking to you. சிருஷ்டி கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிற ஒரு நேரம். ஜீவனுள்ள தேவனை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, ஏன் கலங்குகிறாய்? உன்னை குறித்து நான் அருமையான திட்டங்கள் வைத்திருக்கிறேன். ஆனால் நீ செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசிக்கிறேன் என்கிற தாழ்மையான, மனத்தாழ்மையான ஒரு தீர்மானத்தை பண்ணுவாயானால் உன்னை தேவன் எப்படி செழிக்க போகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி அவன் சொன்ன பின்பாக நடந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த கூட்டத்திலே இருந்து ஒரு சின்ன பையன் 5 அப்பம் 2 மீனோடு கொண்டு வரப்பட்டான். அதை ஆண்டவர் வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணி அதை சீஷர்களிடத்திலே கொடுத்தார். அவர்கள் அதை பிட்டு ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். புசித்ததிலே 5000 புருஷர்கள் மாத்திரம், மனைவிகள் பிள்ளைகள் கணக்கெடுக்கப்படவில்லை. பின்பதாக சிதறுண்டு கடந்த எல்லாவற்றையும் மீந்தவைகள் எல்லாம் சேகரித்த போது 12 கூடை மீதம் எடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சம்பவம் எல்லா சுவிசேஷங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்க காரணம் என்னவென்றால், இதிலிருந்து அரிய சத்தியங்களை தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இந்த மாலை நேரத்தில் முதலாவது திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டுமேயானால் நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, அதை தான் நாம் பார்க்க போகிறோம். What is your response to the beautiful plan God has for you? See, I took so much of time to establish the truth that God has a beautiful, marvelous plan, awesome plan concerning you. Now we are going to consider, meditate on our response to His plan. அவர் திட்டம் வச்சிருக்கிறார், சரி நான் என்ன பண்ணணும்? அது உடனே வருது இல்லையா? அந்த கேள்வி உடனே வரும். அப்போ நாம என்ன பண்ண வேண்டும் என்பதை முதலாவது 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்க போகிறோம். Verse 9. It says, there is a lad here. One of his disciples, Andrew, Simon Peter's brother, said unto him, there is a lad here which hath 5 barley loaves and 2 small fishes. But what are they among so many? 9ஆம் வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும்
2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு மத்தியிலே, இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்ற அந்த கடைசி பகுதியை கவனிங்க. அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். The potential principles. The first thing, the potential principles. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, you may wonder what do you mean by potential principles அப்படி நீங்கள் கேட்கலாம். அதை தான் நாம் பார்க்க போகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நாம் எல்லாரும் வாழ்க்கையில எவ்விதமான நெருக்கடியின் வழியாய் கடந்து போனாலும் நாம் விசுவாசிக்க வேண்டியது, இதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வர, என்னை செழிக்க செய்ய திட்டம் வச்சிருக்கிறார். அதோட போல திட்டம் வச்சிருக்கிறார். ஆனால் நான் என்ன பண்ணணும் தெரியுமா? என் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கிறவைகளை அற்பமா எண்ணலாகாது. That is the first potential principle. முதலாவது தேவன் விரும்புகிற காரியம், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், அவருடைய திட்டம். மறந்துடாதீங்க, 6:6 யோவான் 6:6 தான் என்ன செய்ய போகிறேன் என்பதை அறிந்திருந்தார், பிளான் வச்சிருந்தார். அந்த பிளான் நம்ம வாழ்க்கையில் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் தெரியுமா? இது என்ன, அது என்ன, இது என்ன அப்படின்னு அழுத்து கொள்ளக்கூடாது. எனக்கு தெரியுங்க, இந்த வாழ்க்கை ரொம்ப அழுப்புள்ள வாழ்க்கை தான். நானும் கூட பல முறை அழுத்து கொள்ளுகிறேன். நீங்களும் கூட பல தடவை அழுத்து கொள்றீங்க. செய்தியை பார்க்கும் பொழுது அழுப்பு வருகிறது இல்லையா? தொலைக்காட்சியை பார்க்கும் பொழுது அழுப்பு வருகிறது. மற்றவர்களோடு பேசும்பொழுது அழுப்பு வருகிறது. துர்ச்செய்திகளை கேட்கும் பொழுது அழுப்பு வருகிறது இல்லையா? என்ன வாழ்க்கைன்னு அழுப்பு வருகிறது. ஆனால் இங்கே பாருங்க, முதலாவது நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன தெரியுமா? இயேசுவிடத்தில் அந்த பையனை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். ரொம்ப அருமையான விஷயம். ஆண்டவரே, இவன் கையில் 5 அப்பம் 2 மீன் இருக்குது, ஆனால் இது எம்மாத்திரம். இந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு மத்தியிலே இது எம்மாத்திரம். The crisis is overwhelming, but what we have, the potential we have is, it's nothing, Lord. It's nothing. Come on, this evening hour the Lord wants to say, I am a God who brings something out of nothing. இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை உண்டாக்குகிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன், இருளிலிருந்து வெளிச்சத்தை வரப்பண்ணின தேவனை நீயும் நானும் சேவிக்கிறாய் என்பதை நாம் அறிந்திருப்போமே. ஆனால் நம் கையில் இருக்கிற 5 அப்பம் 2 மீனை குறித்து, அந்த சின்ன பையன் வைத்திருக்கிற லஞ்ச் பாக்கெட்டை குறித்து நாம் அற்பமாய் எண்ணலாக. வேதாகம் முழுவதிலும் நீங்க பார்ப்பீர்கள், யாரா பெருத்த ரட்சிப்பை கொண்டு வந்தவைகள் எல்லாம் அற்பமான காரியங்கள் தான். பெரிய கோலியாத்தை கீழே தள்ளினது என்னவென்று சொன்னால், சவுலுடைய ஆர்மர் அல்ல, சவுலுடைய போர் கவசங்கள் அல்ல, சவுலுடைய பட்டயமோ ஈட்டியோ அல்ல, தாவீதின் கையில் இருந்த தெரிந்து கொள்ளப்பட்ட 5 கூழாங்கல்லும் ஒரு கவனம் தான். அந்த 5ஐயும் அவன் பயன்படுத்த கூட அவசியமில்லை. ஒரே ஒரு கல்லிலே, one shot, and the giant fell down before little David. What was the secret? The secret was David magnified what God had given in his hands. தன் கையிலே தேவன் கொடுத்ததை அவன் பிரமாதமாய் பார்த்தான். அதான் நான் முதல்ல பாடினோம், oh magnify the Lord. He is worthy to be praised. Do you magnify what God has given you? God has given you a good house to live in. God has taken care of your needs. God is sustaining you even despite the crisis. You have good health. You have so many blessings. You have a job. You hold a career. You hold a title. You have so many things. யோசித்து பாருங்க, உண்ண ஆகாரம், உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். இந்த கொரோனாவினுடைய கடும் தாக்கத்திலும் உன்னை நல்ல சுகதேகியாய் தேவன் வைத்திருக்கிறார். எல்லா விதங்களிலும் உன்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நீ என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? இது என்ன, இது என்ன? The crisis is big, but what I have is nothing. What are you doing? You're in another way, if I should put it like this, you are despising God. நீ தேவனை அற்பமாய் எண்ணுகிறாய். Because what you have comes from God. நீ வைத்திருக்கிறது தேவனிடத்திலிருந்து வந்தது என்பதை மறந்து விட்டாயோ? சின்ன காரியங்கள், அற்பமான காரியங்களை அசட்டை பண்ணாதே. அற்பமான காரியங்கள் தான் பெருத்த விடுதலையை கொண்டு வருகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்திலே பிசாசானவனுடைய தந்திரங்களிலே மகா பெரிய தந்திரம் என்ன தெரியும்? இதை தான் அவன் ஏதேன் தோட்டத்திலே ஏவாள் இடத்திலே பிரயோகித்தான், வெற்றியும் கண்டான்.
ஆதாமையும் ஏவாளையும் தேவன் உண்டாக்கி சிருஷ்டித்து அவர்களை எல்லா விதமான ஆசீர்வாதத்தின் படைப்புகளின் மத்தியிலே தேவன் வைத்தார். They were so blessed, they lacked nothing. But you know what the devil did? He came and told them, oh, did God say that you should not touch, you should not eat of the tree? You know, if you eat it, you will become like God. You will know all things. இந்த கனியை தேவன் விலக்கி வச்சிருக்கிறார் உனக்கு. ஏன் விலக்கி வச்சிருக்கிறார் தெரியுமா? நீ அதை புசிப்பாயானால் தேவனை போலாவாய், தேவனை போல எல்லாவற்றையும் அறிந்து கொள்வாய். It was a lie. They were already gods. The Bible says, not me, not the capital G, but the small letter G. They were already gods on the earth. இப்போ என்ன காட்டினான் தெரியுமா? எல்லாம் இருந்தும் கூட ஆதாம் ஏவாளின் இடத்துல ஏதோ ஒரு குறைவு இருப்பது போல காண்பிச்சான். அண்ட் ஏவாள் அதை வாங்கி அதை ஏற்றுக்கொண்டாள். ஆமால அதை கனியை சாப்பிட்டா எனக்கு எல்லாம் தெரியும். அவங்களுக்கு ஏற்கனவே தெரிய வேண்டிய எல்லா விதமான அறிவையும் தேவன் கொடுத்திருந்தார். The serpent created an artificial lack, a so-called lack in the life of Eve, made her disdain what God had given her. The same thing is happening today. Don't despise what you have. You have so many things to be thankful for. You have so many things to be grateful for. Never focus on what you don't have. Focus on what you have. That's the first potential principle for getting God's plan done in your life. தேவனுடைய திட்டம் உன் வாழ்க்கையிலே நிறைவேற நீ செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன தெரியுமா? உன் கையில் கொடுத்திருக்கிறதை அற்பமாய் எண்ணாதே. உன் கையில் என்ன கொடுத்திருக்கிறார்? கவனும் கல்லும் கொடுத்திருக்கிறாரா? மோசேயை போல மந்தையை மேய்க்கும் ஒரு கோலை கொடுத்திருக்கிறாரா? Look at all the people. They were all ordinary people. They did not have mighty things in hands. Today you may not have great things. You may not have mighty things in hand. But I tell you, you have what it takes to overcome this crisis situation. கிறிஸ்துவுக்குள் இந்த போர்க்கள இந்த நெருக்கடியான சூழ்நிலையை மேற்கொள்வதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் உன் கையிலே கொடுத்திருக்கிறார். It may look small, it may look insignificant. I'm telling you, don't despise that. Don't despise it. What are you focusing on all through the day? நாள் முழுவதும் நீ உன்னுடைய கவனம் எதில் இருக்குங்க? நான் உங்களை செய்தி பார்க்க வேணான்னு சொல்லலை, உங்களை தொலைக்காட்சி பார்க்க வேணான்னு சொல்லலை, அதை பார்க்காதீங்க இதை பார்க்காதீங்கன்னு நான் சொல்ல வரல. என்ன சொல்கிறேன்? நீங்கள் எதை பார்த்தாலும் உங்கள் கவனம் எங்கே இருக்குங்க? உன் கவனம் எங்கே இருக்குது? என் கவனம் எங்கே இருக்குது தெரியுமா? என் கவனம் எல்லாம் இந்த நெருக்கடியான காலங்களிலும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களின் மேல் கவனமாக இருக்குது. என் கவனம் திரும்பவே சிதையவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா நான் போய் சொல்ல மாட்டேன். என் கவனம் சிதைகிறது. சில நேரங்களில் இல்லாததை பார்க்குது, ஐயோ நம்மகிட்ட அது இல்லையே இது இல்லையே. ஆனால் அந்த நேரங்களிலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் என் கவனத்தை மறுபடியும் திருப்புகிறார். ஏவாளை போல ஏமாந்து விடாதே. அவன் பொய் சொல்றான், இல்லாததை பார்க்காத. உனக்கு வேண்டியதை தேவன் கொடுத்திருக்கிறார். You have the necessary tools of salvation to overcome the crisis. It may be a small rod, a staff in the hand. It may be a sling and small stones, pebbles in your hand. Doesn't matter. It is not what you have, it's whom you have. என்ன வைத்திருக்கிறாய் என்பதல்ல, யாரை உடையவனாய் இருக்கிறாய் என்பது முக்கியம். What do you have? See, that was the question. That was the question. When the woman came to Elisha with great debts, கடன் பிரச்சனையோடு எலிசாவினிடத்தில் வந்தபொழுது அவனும் கேட்கிறான், என்ன இருக்கு வீட்டு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? Nothing but a pot of oil, a small pot of oil. That's enough. See, they did not have great things, mega things. No. Small, insignificant things. Like this boy's lunch. இந்த பையனுடைய சாப்பாட்டை போல் 5 அப்பம் 2 மீன். Just imagine, it would have fitted in a small packet. It would have been a very small packet. A measly meal is what he had. A measly meal is what he had. Not a very sumptuous, very great meal. No, it was a measly meal. But God can do great things out of it if you don't despise. That is the potential principle. Today we ignore. பல சமயங்களிலே நாம் கவனிக்க தவறுகிற ஒரு சத்தியம் இதுதான். இந்த மாலை நேரத்தில் இல்லாதவைகளை கவனித்து பார்க்காத.
இல்லாதவைகளை பார்த்து கொண்டிருக்காது. அது இல்லை இது இல்லைன்னு பார்த்து கொண்டிருக்காது. ஆண்டவரே எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறீர், ஆண்டவரே எனக்கு நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறீர், ஆண்டவரே உமை துதிக்கும் நாவை கொடுத்திருக்கிறீர், ஆண்டவரே இந்த கஷ்ட காலத்தில் பிறரை பார்க்கும் பொழுது நீர் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்திருக்கிறீர், ஆண்டவரே எனக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்திருக்கிறீர், ஆண்டவரே எனக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறீர், எல்லாவற்றுக்கும் மேலாக மன தைரியத்தை கொடுத்திருக்கிறீர், விசுவாசத்தை கொடுத்திருக்கிறீர், உம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறீர். Come on, magnify the Lord with me today. Don't be focused, don't be fixed on things which you don't have. It is not going to profit you anymore. It's not going to profit you. It is not beneficial to dwell on things which you don't possess. இல்லாதவைகளின் மேல் உன்னுடைய கவனத்தை வைத்துக் கொண்டிருப்பதிலே பிரயோஜனம் அல்ல. It's a very strong delusion that the devil is using upon the church these last days. பவுலும் கூட கொரிந்து சபைக்கு எழுதும்போது இதே தான் சொல்லி எச்சரிக்கிறார். ஏவாளை வஞ்சித்த சர்வம் அதே போல தான் நம்மகிட்ட வந்து நம்மகிட்ட அவன் சொல்றதெல்லாம் அவங்ககிட்ட இது இல்லை அது இல்லை. நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? Come on, I may not have all those things, but I have what it takes to overcome the situation. என்கிட்ட நீ சொல்றதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மேற்கொள்ள தேவையான விசுவாசம் என்னிடத்தில் இருக்கிறது. ஏனென்றால் 1 யோவான் 4:5 வசனங்கள் வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். ஹல்லேலூயா. Do you have what it takes, the tools of salvation to overcome this crisis situation? Do you believe that? That's a potential principle. இல்லாதவைகளின் மேல் உன் கண்களை பறக்க விடுவானே, இல்லாதவைகளை யோசித்து யோசித்து உட்கார்ந்து கொண்டிருப்பானே. நான் சொல்றேன், நீ இருக்கிறத பயன்படுத்திப்பார். இந்த பயணம் மாதிரி வீட்டுக்கு போகும்பொழுது ஆசீர்வாதத்தோடு திரும்ப செல்லுவாய். இரண்டாவதாக, தேவனுடைய திட்டம் உன் வாழ்க்கையிலே நிறைவேற நீ செய்ய வேண்டியது என்ன? முதலாவது, உன் வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறவைகளை அற்பமா எண்ணாதே. இரண்டாவது, நீ என்ன பண்ணணும்? அங்கே 10-11 வசனங்கள். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகவும் புல்லுள்ளதா இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறை 5000 பேர் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். கவனிச்சிங்களா? பந்தி இருந்த புருஷர்களே எல்லாரையும் உட்கார வைக்கிறார். முதல்ல உட்கார வச்சுட்டு வரிசையாக புல் தரையில் அழகாக உட்கார வைக்கிறாரு. ஏன் அப்படி உட்கார வைக்கிறாருன்னு சொன்னால், கணக்கு பார்ப்பதற்காக. அந்த கணக்கிலே தெரிஞ்சிருச்சு, 50 பேராக உட்கார்ந்தபடியினால் 5000 பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. 5000 பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிற்பாடு, ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேனேன்னு இயேசு புலம்பலை, இயேசு அழலை, இயேசு கதறலை. இயேசு அந்த அற்பமான 5 அப்பத்தையும் 2 மீனையும் தன் கையிலே எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர் அதை சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்களிடத்திலே கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, what is your response to God's plan? Potential principle. And the second thing is prayer of thanksgiving. ஸ்தோத்திர ஜெபம். முதல் குறிப்பும் 2ஆம் குறிப்பும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான். நீ உன் கையில் இருக்கிறத அற்பமா எண்ணினா உன் வாயில ஸ்தோத்திரம் வராது. மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து அவங்கள மாதிரி நான் இல்லையே, அவனை மாதிரி நான் இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ எதை அற்பமா என்றையோ அதை நீ மகிமைப்படுத்த முடியாது. நீ ஒரு விஷயத்தை தேவனுக்கு நன்றியுடைய ஒரு உவகை நிறைந்த மனம் உனக்கு உண்டாக வேண்டுமையானால், உன் கையிலே ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற கோலானாலும் தடியானாலும் கூழாங்கல்லானாலும் கவனானாலும் எதுவானாலும் அதை குறித்து நீ உவகை நன்றி இருதயம் வேண்டுமையானால், முதலாவது அதை அற்பமா எண்ணாமல் இருந்தினா நன்றியும் உவகையும் தானாய் பெருக்கெடுத்து வரும். இன்றைக்கு நிறைய பேருக்கு நன்றி என்பதே கிடையாது. People are lacking in that area, that quality, that characteristic is absent. It's lacking in people's life. I don't know. I think that's one of the signs of the last days. கடைசி காலங்களின் அறிகுறி என்று பவுல் சொன்னபொழுது சொன்னார், கடைசி காலத்தில் ஜனங்கள் நன்றி அறியாதவர்களாய் போய்விடுவார்கள். தேவனுக்கும் நன்றி இல்லை, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நன்றி இல்லை, வெர்டிக்கலாகவும் நன்றி இல்லை, ஹாரிசாண்டலாகவும் நன்றி இல்லை. நீங்கள் எத்தனை பேர் தேங்க்ஸ் சொல்கிறோம்? யோசிச்சு பாருங்க. மோஸ்ட் பீப்புள் டோன்ட் ஹேவ் that culture is gone. You have to be thankful vertically, you have to be thankful horizontally. தேவனுக்கும் நன்றியுடையவர்களாக இருக்கணும், சுற்றி இருக்கிறவர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். இன்னைக்கு படித்தவங்க கூட தேங்க்யூன்னு வாயில் வர்றது இல்லை.
நான் யோசிப்பேன் இவங்க என்ன படிச்சாங்களோ. Come on, cultivate that habit. A Christian's mouth should be seasoned with salt. உப்பினால் சாரமேற்றப்பட்டு இருக்கட்டும் உன் சம்பாஷணைகள் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் அகாடமிக்ஸில் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. If you are a born again Christian and if you believe on the Lord Jesus Christ, your heart should be filled with gratitude, first of all towards God and secondly towards your fellow men. முதலாவது தேவனுக்கு நேராய் நன்றி. Are you thankful today? What did you thank God for today? இன்னைக்கு தேவனிடத்தில் எதற்காக நன்றி செலுத்தணும்? நீங்கள் நினைக்கிறீங்க நன்றி செலுத்துறதுன்னு சொன்னால் போய் ஒரு ரூமில் உட்கார்ந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு முழங்கால் படிக்கிட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்கிறது. இல்லை இல்லை, அது அல்ல. Throughout the day, are you thankful? When you eat, are you thankful for the food? When you clothe, when you put on your raiment, are you thankful for what God has given you? When you look at your children, when you look at your relationships, are you thankful for them? அவர் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே பெருகுவீர்களாக. நீ விசுவாசத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னா, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும்னா ஸ்தோத்திரத்தில் பெருகணும்னு வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லலை. Many people are not established in faith. Their faith is shaky. Their faith is shaky. They pray, Lord, strengthen my faith. And God is answering your prayer and telling you today, you know what will strengthen your faith? Prayer of thanksgiving. உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவது எது? உன் விசுவாசத்திலே உன்னை திடப்படுத்துவது எது? உன் மனம் திடமாய் நிறுத்தப்படுவது எது தெரியுமா? நன்றி செலுத்துதல். சாமுவேல் தீர்க்கதரிசியை பாருங்க, யுத்தத்திற்கு போவதற்கு முன்பதாக ஒரு கல்லை எடுத்து வைத்து நட்டான். அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். அதற்கு அர்த்தம் இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்தினார் அப்படின்னா அதுல இம்ப்ளாய்டு மெசேஜ் என்ன தெரியுமா? சொல்லாம என்ன சொல்றான்னு தெரியுமா? இப்ப இவ்வளவு தூரம் நடத்தினாரியா, இனிமேல் இந்த யுத்தத்தில் அவர் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். Do you have that kind of faith? Why do people fail in faith? Because of their lack of thanksgiving. No, it's not me. It's Paul the apostle who says, abound with thanksgiving and your heart shall be established in faith. விசுவாசத்திலே நீ ஸ்திரப்பட வேண்டுமையானால் தேவனுக்கு நன்றி செலுத்து, ஸ்தோத்திரம் பண்ணு. Be thankful for everything, the Bible says. Be not anxious about anything, but be thankful. இல்லையா? பிலிப்பியருக்கு நம் புஸ்தகத்திலே பவுலடிகள் சொல்லுகிறார், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்திலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எப்படி? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஸ்தோத்திரம் செலுத்துறதுன்றது நீங்க நினைக்கிற மாதிரி மிஷின் கன் ஸ்தோத்திரம் இல்லை. ஸ்தோத்திரம் 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 அர்த்தமற்ற ஸ்தோத்திரம் இல்லை. பி தேங்க்ஃபுல். அது எனக்கு தெரியல, அது இதுக்கு மேலே எப்படி எக்ஸ்பிளைன். தேர் ஆர் நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன். தேங்க்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுது ஒரு கனிவு வரும் நினைக்கும் போது. இப்போ சாமுவேல் செஞ்ச மாதிரி இவ்வளவு தூரம் நடத்தி இருக்கிறார். எத்தனை பேர் நன்றியுடையவர்களாக இருக்கிறீங்க? இந்த மே மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். இந்த கிரைசிஸ் சிச்சுவேஷனில், இந்த கிரைசிஸ் தொடங்கி ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளுக்கு மேலாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. இம்மட்டும் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். இவ்வளவு நாள் ஜீவனோடு காத்திருக்கிறார். இவ்வளவு தூரம் நடத்தி இருக்கிறார். Thankfulness. That is your second response to His plan for you. What is the third response? I can say many things about thanksgiving, but I just curtail and move on. அடுத்தது என்ன நீங்க பார்த்தீங்கன்னா அதே வசனத்திலே இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அப்புறம் பாருங்க சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களிடத்தில் கொடுத்தார்கள். அப்படியே அவர்கள் அதை எடுத்து மக்களுக்கு கொடுத்தாங்க. இயேசு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்பத்தை யார் கையில் கொடுத்துட்டாரு? சீஷர் கையில் கொடுத்துட்டார். ஏன்? அவர் தலை. யாருக்கு தலை? உலகத்தானுக்கு அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற தப்பு அதுதான். உலகத்தில் ஏதாவது ஆண்டவர் உலகத்தில் தேவன் பண்ணுறதுக்கு முன்னாடி சபையில் தான் பண்ணுவார். ஏன்னா அவர் உலகத்துக்கு தலை அல்ல, உலகத்துக்கு ஆண்டவராக இருக்கிறாரு. சபைக்கு அவர் யாருன்னு சொன்னால் சபைக்கு தலை. தலை செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு உட்கார்ந்துட்டாரு. இப்போ நீங்களும் நானும் தான் என்ன பண்ணணும்? அதை எடுத்து கொண்டு போய் உனக்கும் எனக்கும் பிறருக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும். இயேசு ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டு அவரே பரிமாறல, அதை என்ன பண்றாரு? சீஷர்களிடத்தில் கொடுத்தார். Come on, your third response for God's beautiful awesome plan to overcome crisis.
What should be your third response? It should be participation. What is your participation? Are you a perpetrator of crisis or a participant, or someone who contributes? What is your participation? Some people are perpetrators of crisis. சில பேர் பிரச்சனைக்கு தீர்வு காண மாட்டாங்க, பிரச்சனையை உருவாக்குறதுலேயே குறியா இருப்பாங்க. நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்க, நான் அப்படி இருக்கக்கூடாது என்று நான் விசுவாசிக்கிறேன். We should not perpetrate. கூடுமான அளவுக்கு துர்செய்தியை பரப்புறதை நிறுத்துங்க. I don't know, இது எந்த அளவுக்கு நான் சொல்ல முடியும்னு தெரியல. உலகத்தான் அதை பார்த்துக்கிட்டோங்க அந்த செய்தியை. எனக்கு அனுப்புகிறவங்க கூட நான் கூட பார்த்துருக்குறேன். எப்போ பார்த்தாலும் கொரோனாவை குறித்து அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. I get fed up with the social media. See, we have so much from this world. Why do you want to be part of the problem? Be a problem solver. WhatsApp open பண்ணா எப்போ பார்த்தாலும் நோய் மரணம். Brother, do you want to live in denial? No, I am not living in denial. I know what's happening around me, but I don't want to be, what should I say, inundated. I don't want to marinate in that negativity. You spoil yourself and you spoil others. We are called good news messengers, not such things. As far as possible, don't spread such things. You are the body of Christ. நீங்கள் தேவனுடைய சபையின் அங்கங்களாக இருக்கிறோம். அவர் தலை. அவரிடத்திலிருந்து ஏராளமான நன்மைகள் நமக்கு வந்து கொண்டிருக்குது. முக்கியமான செய்தியா ஏதோ பயன்படும் விஷயமானு பார்த்துட்டு அனுப்புங்க. எனக்கு அனுப்புகிறவங்களுக்கும் நான் சொல்கிறேன் இதன் வாயிலாக. Don't send death and sadness and don't spread such things. I hate it. I don't want to dwell. I dwell in the secret place of the Most High. இதுக்கு நியூஸ் சேனல் இருக்குது, மற்றவங்க இருக்கிறாங்க, unbelieving friends and other people are there to spread such things. You are called to spread the good news of Christ. Hallelujah. தேவனுடைய நற்செய்தியை மலைகளின் மேல் பிரசங்கிக்கிற பிரசித்தப்படுத்துவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. Brother, we want you to keep you informed. I don't want that stuff. I'm telling you, I don't want it. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? அங்கே பற்றி கொண்டிருக்கிறது என்னது? மனம். உம்மை பற்றி கொண்டு. வேர் இஸ் யுவர் மைண்ட் ஆல் த்ரூ த டே? யுவர் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் ஆன் corona. The corona virus has got you captivated. I don't want to be. I know what's happening. என்ன நடக்குதுன்னு தெரியும், என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியும். But I don't want to be a perpetrator of the problem. I want to bring solution. Do something. See, Jesus gave the bread and the fishes to the people. I mean to the disciples. சீஷர்களிடத்தில் அப்பத்தையும் மீனையும் தேவன் கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? Distribute it. Come on, distribute to the hungry, to the poor and to the needy. நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நீங்களும் நானும் தான் தலைவனுடைய கை, தலைவனுடைய கால், தலைவனுடைய அவயவங்கள். நான் சொல்லலை. வீட்டில் உட்கார்ந்து 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13 கடைசி வரைக்கும் வாசித்து பாருங்க. நீங்களும் நானும் தான் கிறிஸ்துவின் சபையிலே அவயவங்களாக இருக்கிறோம். Hallelujah. What a great position and what a great ministry we have. What a great thing we have. இல்லையா? I don't open such அப்படி அனுப்புகிற நியூஸ்லாம் நான் பார்க்குறது கூட கிடையாது. ஓப்பனே பண்ணுறதில்ல. சில இதெல்லாம் பார்த்தாலுமே தெரிஞ்சிடும். நீங்கள் கேட்கலாம் ஏன்? You know why? Because my mind is stayed upon him. என் மனம் அவரையே யோசித்து கொண்டிருக்கு, அவரையே சிந்தித்து கொண்டிருக்கு. அது போதும் எனக்கு. அவர் போதும். பாடுற பாட்டு மாத்திரம் இயேசு போதும்னு பாடுறோம். அப்புறம் இதெல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாத்தையும் வாங்கிப்பாங்க. பகலெல்லாம் இதை உள்ளே செட்டில் ஆக விட்டுட்டு அப்புறம் பிரதர் நைட்டில் தூக்கம் வரல, ஐயோ பிரதர் தலைவலிக்குது, ஐயோ பிரதர் அது சரியில்லை. ஏன்?
நீ பகலெல்லாம் ஊறுற மாதிரி நெகட்டிவிட்டியிலேயே ஊறிட்டு இருக்கிற, சாவை குறிச்சே சிந்தித்து கொண்டு இருக்கிற. ஏசு அதை குறித்தா சிந்திக்க சொன்னாரு? உன் சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஏசு அழகாய் பிலிப்பியர் புஸ்தகத்தில் பேசினார். Think on these things that are pure, holy, virtuous, whatsoever thing is worthy of praise. நல்லொழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, இவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள்னு சொன்னா நீ என்ன சிந்திச்சுட்டு இருக்கிற? No wonder your life is going down. We are not supposed to be thinking on those things. Let the worldly people do such things, but we are called to be good news messengers. Hallelujah. Evangelists ன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா the one who spreads good news. Hallelujah. நற்செய்தியை பிரசங்கிக்கிறவன். Hallelujah. சபையே, என்னத்தை கொண்டு போய் சேர்க்கிற? யோசேப்பை பாருங்க, பஞ்ச காலத்தில் என்னத்தை கொண்டு போய் சேர்த்தான்? தானியத்தை, கிடங்குகளை திறந்தான், தானியத்தை கொண்டு போய் சேர்த்தான். எப்பா, இன்னைக்கு நம்ம ஜனங்க கிடங்க திறந்தா அவ்வளவுதான், மரணம் தான் வரும். நீங்கள் யோசிக்கல, நம்ம ஜனங்க கிட்ட கிடங்கு இருக்கா பிரதர்? கொடோன் இருக்கா பிரதர்? உங்ககிட்டயும் இருக்குது, ஏன்ட்டையும் இருக்குது. எல்லாரும் ஒரு பெரிய கொடோன் வச்சிருக்கிறவங்க. நம்ம கொடோன் எவ்வளோ சைஸ் தெரியுமா? எத்தனை ஸ்கொயர் ஃபீட் தெரியுமா? அதுக்கு அளவே கிடையாது. அந்த கொடோனுக்கு பேர் என்ன தெரியுமா? இருதயம். நான் சொல்லலை, இயேசு சொன்னார். Out of the abundance of the heart the mouth speak. இருதயத்தின் நிறைவுனால். இந்த இருதயத்தின் நிறைவு எவ்வளவு கொள்ளளவு? கொள்ளளவே கிடையாது. எவ்வளவு வேணாலும் உள்ள போடலாம். நீ என்னெல்லாம் உள்ள போடுறே அதுதான் வெளில வரும். அதனால நான் திரும்ப சொல்றேன், நாள் முழுசும் உட்காந்து இதையே யோசிச்சுக்கிட்டு எப்படி சாவ போறனோ, இது வந்துருமோ அது வந்துருமோ, இதையே யோசிச்சு கொண்டு அப்புறம் ஜெபம் பண்றதுல பிரயோஜனம் இல்லை. மாறாக யோசேப்பை போல உங்களுடைய இருதயம் என்னும் கிடங்கை திறந்து தானியத்தை வாரி வழங்குங்க. பிரதர், என்கிட்ட தானியம் இருக்குது. ஆமா, அழிவில்லா வித்தாகிய கர்த்தருடைய வசனத்தை வாரி வழங்குங்க. எகிப்தியருக்கு வாரி வழங்கினான், அண்டை அயலக நாடுகளுக்கு வாரி வழங்கினான், தன் சொந்த குடும்பத்தாருக்கு வாரி வழங்கினான். அவன்தான் யோசேப்பு. What do you do? Are you a perpetrator of problem or are you a participant in solving the problem? Joseph was a problem solver, not a problem creator. What are you today? எப்படிப்பட்டவனா இருக்கிற? பியூட்டிஃபுல் பிளான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எப்படி நடக்கும் வாழ்க்கையில்? எப்படி நடக்கும்னா, இதெல்லாம் நீ இதற்கேற்றா போல் உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ளணும். நான் சொல்லி கொண்டிருக்கிறது நல்லா நைட்டில் தூங்குறதுக்கு வேண்டிய அருமையான ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் உதறி தள்ளிட்டு அப்புறமா தூக்கம் வரலன்னா நீ பகலெல்லாம் என்ன பண்ணன்னு பார்க்கணும். அதுக்கு இப்போ நேரம் இல்லை, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. நம்ம கடைசியாக ஒன்றை பார்த்து முடிக்கலாம் இல்லையா? verse 12, 12ஆம் வசனம் ரொம்ப அருமையாக இருக்கு. 12ஆம் வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். verse 12, it's very beautiful in English. It says, when they were filled, he said unto his disciples, gather up the fragments, not the word, gather up the fragments that remain, that nothing be lost. Oh, அவங்க ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சாங்க? கிரைசிஸ்ல. கவனிங்க, இதுதான் உங்க வாழ்க்கையில் இனி வரும் காலங்களில் நடக்க போகுது. ஆரம்பிக்கும் போது 5 அப்பம் 2 மீனோடு ஆரம்பிச்சாங்க. முடிக்கும் போது எப்படி முடிச்சாங்க? 5000 பேர் சாப்பிட்டு மனைவி பிள்ளைகள் கணக்கு எடுக்கப்படலை. நீங்களே கணக்கு போட்டுக்குங்க. அப்போ 10,000க்கும் 15,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு எவ்வளவு எடுத்தார்கள்? 12 கூடை மீதம் எடுத்தார்கள். They took, the fragments, the leftovers, 12 baskets full after feeding more than an estimated 15,000 crowd. How did they start out? They started out with nothing. Today you may have started out with nothing. இன்னைக்கு இந்த கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல உன் வாழ்க்கை ரொம்ப அற்பமா சொற்பமா இருக்கலாம். நான் சொல்றேன், ஆண்டவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன தெரியுமா? இந்த கிரைசிஸினுடைய முடிவில், இந்த நெருக்கடியான காலத்தின் முடிவில் நீ நிறைவாய் சம்பூர்ணமாய் முடிக்க போகிறாய். ஹல்லேலூயா. நான் அதை விசுவாசிக்கிறேன்.
அது மாத்திரமல்ல, இயேசு அங்கே என்ன சொன்னார் பாருங்க 12ஆம் வசனத்தில், nothing be lost. அந்த வார்த்தை ரொம்ப அருமையாக பிடிச்சிருக்குது இல்லையா? துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். தமிழில் ஒன்றும் சேதமாகாதபடிக்கு சேர்த்து வையுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிரைசிஸின் வழியாக, அந்த நெருக்கடியான சூழ்நிலையின் வழியாக நீங்கள் கடந்து போவதன் நிமித்தமாக பலவிதமான துணிக்கைகள், துண்டுகள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகலாம் இல்லையா? You may have so many broken pieces in life. I am telling you, Jesus wastes nothing. இயேசு ஒன்றையும் வீணாக்குவதில்லை. உங்கள் வாழ்க்கையில் சிதறி கிடக்கிற, உடைந்து கிடக்கிற சிதறல்கள், மீதமானவைகள் ஒன்றையும் தேவன் வீணாக்க விட மாட்டார். தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் சகலத்தையும் நன்மையாய் முடிய பண்ணுவார். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு நீ அந்த புரோக்கன் பீசஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் ஏன் பிரதர் சேகரிக்க சொன்னார்னு சொன்னீங்கன்னா, ஏன் சேகரிக்க சொன்னார் தெரியுமா? அவைகள் எல்லாம் 12 கூடைகள் அவருடைய கிருபைக்கு சாட்சியாய் விளங்கினது, அவருடைய மகிமைக்கு அடையாளமாய் விளங்கினது. Why did Jesus command them to gather the fragments, the leftovers? Why? Because they were monuments. They were monuments. They were medallions. They were trophies of His grace. They were masterpieces of His glory. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் சிதறுண்டு உடைந்து கிடக்கிற எல்லாவற்றையும் தேவன் கட்டி கூட்டி சேர்த்து நிறுத்தும் பொழுது அவருடைய கிருபைக்கு நீ விளங்குவார், அவருடைய மகிமைக்கு அடையாளமாய் விளங்கும். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் பாருங்களேன், ஒவ்வொரு அற்புதம், ஒவ்வொரு நல்ல விஷயம் நடந்த உடனே அங்கே ஒரு ஸ்தூபத்தை எழுப்புவாங்க, ஒரு பில்லரை எழுப்புவாங்க, ஒரு பலிபீடத்தை கட்டுவாங்க, ஒரு மானுமெண்ட்டை கட்டுவாங்க. ஏன்? those expressed, those were testament to what God did there. அந்த இடத்திலே தங்களுக்கு தேவன் என்ன செய்தார் என்பதற்கு அடையாளமாய் ஒரு ஸ்தூபியை எழுப்பினார்கள், ஒரு பலிபீடத்தை எழுப்பினார்கள். இந்த மாலை நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில இந்த நெருக்கடியான காலத்தின் முடிவுக்கு தேவன் நம்மை கொண்டு வரும் பொழுது உடைஞ்சு போன வாழ்க்கையின் பகுதிகள், சிதறுண்டு போன இல்லையா, சிக்குண்டு போன இல்லையா, எல்லாவற்றையும் தேவன் கட்டி சேர்த்து எல்லாத்தையும் ஒன்னா போடும் பொழுது, when God puts all the broken pieces together, you will be trophies of His grace. Hallelujah. You will be exquisite masterpieces of His glory. You will be a crown. You will be a royal diadem. அவருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் இருப்பாய். Hallelujah. கடைசியாய் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நான் ஆரம்பத்தில் இந்த வார்த்தையை, இந்த 12ஆம் வசனத்தை வாசிக்க சொன்னும் போது நான் ஒரு வார்த்தையை கவனிக்க சொன்னேன், gather. எத்தனை பேர் அதை கவனிச்சிங்க? gather up. இது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாக்கு தத்தமாகவே கொடுத்துருக்காரு. அந்த வாக்கு தத்தத்தை வாசிச்சு நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் எதெல்லாம் கேதர் பண்ணுறாரு பாருங்க. What does he gather? Isaiah chapter 40 and verse 11. He shall feed his flock like a shepherd. பாருங்க, இந்த சம்பவத்தை அப்படியே அழகாக கேப்சர் பண்ணுது. He shall feed his flock like a shepherd. He shall gather the lambs with his arms. கவனிச்சிங்களா? He shall gather the lambs with his arm and carry them in his bosom, and shall gently lead those that are with young. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இந்த சம்பவத்தை அப்படியே ஒரே வசனமா சொல்லணும்னா இதுதான். மேய்ப்பனை போல தனது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். ஹல்லேலூயா. இங்கிலீஷில் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. He shall feed his flock. தன் மந்தையை போஷித்தார். போஷிச்சாரா? போஷிச்சாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு? கூட்டி சேர்க்கிறார். gathers the lamb and then carries them in his bosom. தன்னுடைய மடியிலே தூக்கி சுமக்கிறாரு. அது மாத்திரமல்ல, கரவல் ஆடுகளை எப்படி நடத்துகிறாராம்? மெதுவாய் நடத்துகிறார். உன்னை என்னையும் தேவன் நடத்துவார், மெதுவாய் நடத்துவார், தூக்கி சுமப்பார், போஷிப்பார். அது மாத்திரமல்ல, கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளின் முடிவில் இந்த ஏசாயா 40:11 தியானித்து கொண்டே இருங்க. இந்த சின்ன பையன் வீட்டுக்கு எப்படி திரும்பி இருப்பான்னு பாருங்க. ஆரம்பிக்கும் பொழுது பிரச்சனை, நெருக்கடியின் மத்தியிலே இந்த பையன் உதவி செய்தாங்க. ஆண்டவர் அந்த பையனை வெறுமையாக வீட்டுக்கு அனுப்பல. வீட்டுக்கு போகும்போது 12 கூட எடுத்துக்கிட்டு போனான்.
எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம். அவங்க அம்மா யோசிச்சிருப்பாங்க, எப்பா என்ன இதெல்லாம் வருது. அவன் சொல்லியிருப்பான், மம்மி, I gave my small lunch packet to Jesus. And look what he has done. It has multiplied. It has increased. It has overflown. ஒரு வசனம் நீதிமொழியில் சொல்லுது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், தண்ணீர் பாய்ச்சுகிறவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த சின்ன பையன் பாருங்க, சின்ன வயசுலேயே ஒரு உதார குணமுள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் என்கிற வார்த்தை இங்கே அப்படியே நிறைவேறிது பாரு. ஆண்டவர் வயசு வரம்பெல்லாம் பார்க்கறது இல்லைங்க, அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். சின்ன பையன் தானே, ஏமாற்றி அமிச்சிடல. அந்த சின்ன பையனுக்கு என்ன அருமையான ரிவார்டை கொடுத்தார். உனக்கு செய்ய மாட்டாரா, எனக்கு செய்ய மாட்டாரா? அதனால தான் நான் சொன்னேன், ஓவர்கமிங் கிரைசிஸ். Jesus has a marvelous plan concerning you. What is your response? You have to purposefully make a choice. Faith is the best choice. There is a potential principle to be followed in life, first of all. And second thing is, prayer of thanksgiving. And the third thing is, you have to not only be thankful, but you have to participate, not be a perpetrator. And the last thing is pick up the pieces. Pick up the pieces of life. Jesus will gather everything, put together, and make you a masterpiece, a crown, a royal diadem. What a marvelous thing, இல்லையா? எங்கேயோ ஆரம்பிச்ச ஆண்டவர் எங்கேயோ முடிச்சிட்டாருங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. நானும் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையிலும் 12 கூடைகள் திரும்ப வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையிலும் எத்தனை பேர் ஆண்டவருக்கு கொடுக்கறதுல உண்மை உள்ளவர்களாக இருந்தீர்களோ, நீங்கள் என்ன வயசு என்ன இதுன்னு கர்த்தர் பார்க்க மாட்டார். உதார குணமுள்ள ஆத்மாவை தேவன் செழிக்க பண்ணுவார், திருப்தி ஆக்குவார். நீர் பாய்ச்சுகிறவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நாம் ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை பொழுதுக்காக நன்றி அப்பா. சுற்றிலும் மரண ஓலம், புலம்பல், அழுகை, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே தேசம் ஜனங்கள் கடந்து போகிறார்கள். ஆனால் இன்றைக்கு உடைய வார்த்தை பல கோணங்களிலே எங்களை தைரியப்படுத்தி இருக்கிறது. பயப்படாதே, பயப்படாதே. மகா வறட்சியான காலத்திலும் சபையே உன்னை நினமுள்ளதாக்குவார். எலும்புகள் சபையை காண்பிக்கிறது என்று அருமையா எங்களோடு நீர் ஒரு சத்தியத்தை காண்பித்திருக்கிறீர். எப்படிடா இந்த நெருக்கடியிலிருந்து வெளில வரப்போகிறோம், எப்படிடா இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரப்போகிறோம். இந்த மாலை நேரத்தில் இது எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர். கரவல ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறது போல எங்களை தூக்கி சுமந்து மெதுவாய் அருமையாய் வெளியே நடத்தி கொண்டு வரப்போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Father, help your people to make the right choice, and the best choice is the choice of faith. Choose to believe. சொல்லப்பட்டவைகளெல்லாம் விசுவாசிக்க உதவி செய்யும். இந்த பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். குறிப்பாக மரண பயம், குறிப்பாக வியாதியை குறித்த பயம், கொள்ளை நோயை குறித்த பயம் எல்லாம் அகற்றி போடும். அதே நேரத்தில் இவர்களும் செய்ய வேண்டியதை செய்ய உதவி செய்யும். பொழுது முழுவதும் நாள் முழுவதும் கெட்டதையே சிந்தித்து கெட்டதையே பரப்பி கொண்டிராதபடிக்கு நாங்கள் நற்செய்தியாளர்கள் என்ற உணர்வோடு கூட நல்லதை பரப்ப, நல்லதை பேச, ஆண்டவரே கர்த்தரை குறித்த விஷயங்களிலே ஸ்தோத்திரம் செலுத்த, நன்றி செலுத்த உதவி செய். மாலை நேரத்தில் அப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். பலவீனப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலே பலன் அடைகிறதை பார்க்கிறேன். அவருடைய கரடுகள் பலன் அடைகிறது, அவருடைய எலும்புகள் பலன் அடைகிறது. உள்ளான மனுஷன் பலன் அடைகிறான், வெளிப்புறம்பான மனுஷனும் கூட சுகம் பெற்று எழுப்பி நடக்கிறதை நான் பார்க்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், தேவைகளை சந்தித்து நடத்தும். துதி கன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.